Hi all, welcome to Purple Designers. So இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியல இந்த ப்ளவுஸ் எப்படி டிசைன் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ப்ளவுஸை வந்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம யூஸ்வலாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி 2 லைன் ஜரி த்ரெட்டோட தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அண்ட் ஜரி த்ரெட்டில் வந்து நான் யூஸ் பண்ணுற பிராண்ட் வந்து டைலர்ஜி பிராண்ட் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் நீடில் வந்து த்ரெட் நீடில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஜரி த்ரெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம செயின்ஸ் வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் போட்டால் வந்து நமக்கு லுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் லைன் பார்த்திங்க அப்படின்னா சுகர் பீட்ஸ் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு நான் எடுத்திருக்க நீடில் வந்து பீட்ஸ் நீட் எடுத்திருக்கேன். அண்ட் த்ரெட் பார்த்திங்க அப்படின்னா நார்மல் சேவிங் த்ரெட்டால் தான் கொடுக்குறேன். ஸோ மேக்ஸிமம் 2 to 3 பீட்ஸ் வரைக்கும் தான் லோட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச் பண்ணுவேன் நான். ஸோ அப்போ தான் நமக்கு ஃப்ரேம்லேருந்து கிளாத் எடுத்ததுக்கப்புறமும் நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் ஆரி கிளாஸஸும் போயிட்டுருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் தெரியுற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கிளாஸஸும் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த கிளாஸில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க்கை பற்றின பேசிக் டீட்டெயில்ஸ் தெரியாதவங்க கூட வந்து இந்த கிளாஸில் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் கற்றுக்கிட்டு அவங்களே வந்து டிசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கோர்ஸ் முடியறதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 ப்ளவுஸ் அவங்களே வந்து டிசைன் பண்ணுற அளவுக்கு தான் இருக்கும். ஸோ இனிஷியலாக வந்து ஸ்டிச்சஸ் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். ஸ்டிச்சஸ் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 1 ஸ்டிச்சஸ்லாம் நம்ம கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அந்த ஸ்டிச்சஸ்லாம் எப்படி நம்ம ப்ளவுஸில் வந்து நம்ம டிசைன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு செக்ஷன் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆன்டிக் பீட் அண்ட் ஒரு சுகர் பீட். ஸோ இந்த மாதிரி வந்து ஆல்டர்னேட்டாக வந்து நான் ஃபஸ்ட்டு நீடில் லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து ஆல்டர்னேட் பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது ப்ளவுஸ் டிசைன் வந்து பார்க்குறதுக்கே எலிகண்ட்டாக இருக்கும். அண்ட் இந்த ஸ்டிச் எப்படின்னா வந்து ஒரு ஆன்டிக் பீட் ஒரு சுகர் பீட், ஸோ இந்த மாதிரி ரெண்டுமே சேர்த்து நம்ம லோட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச் கொடுப்போம். ஸோ அதுக்கு அடுத்த லைனாக பார்த்திங்க அப்படின்னா சுகர் பீட்ஸ் கொடுக்குறேன். சுகர் பீட்ஸ் வந்து அகெயின் 2 பீட்ஸாக வந்து லோட் பண்ணிவிட்டு நான் ஸ்டிச் பண்ணுறேன். அண்ட் நீடில் ஹேண்ட்லிங் பொறுத்து மட்டும் பார்த்திங்க அப்படின்னா நீடில் எப்பவுமே வந்து நம்ம 90 டிகிரியில் மட்டும்தான் இருக்கணும். ஸோ லெஃப்ட் சைட் ரைட் சைடு அந்த மாதிரி எந்த பக்கமும் சாய்க்காமல் ஸோ ஸ்ட்ரெயிட் பொசிஷனில் வச்சு நம்ம போடும்போது மட்டும்தான் வந்து நமக்கு த்ரெட்டும் பிரேக் ஆகாது, ஸ்டிச்சஸும் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ ஃப்ரேம்லேருந்து கலட்டினதுக்கப்புறம் வந்து கூட பார்த்திங்க அப்படின்னா பீட்ஸ் வந்து நமக்கு லூஸ் ஆகாமல் டைட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோன் செயின் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டோனை வந்து நம்ம பிளேஸில் வச்சுட்டு ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ 2 ஸ்டோனாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பீ நீடில் யூஸ் பண்ணுறதே நல்லது. ஏன் அப்படின்னா இந்த பீ நீடில் வந்து நமக்கு ஹெட் பார்ட் வந்து தின்னாக இருக்கனால வந்து நம்ம ஸ்டிச்சிங் வந்து நமக்கு ஈஸியாக வந்து போட முடியும். ஸ்டோன் செயினை பொறுத்த மட்டும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து க்ளூ ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஸ்டிச் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறதை விட ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஸ்டிச் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஏன் அப்படின்னா நம்ம க்ளூவை ஸ்டிக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ அதோட சரௌண்டிங்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஹார்ட் ஆகிடும் கிளாத்து. ஸோ அதுக்கு மேலே நம்ம ஸ்டிச்சஸ் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிளாத் வந்து ரொம்ப டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து ஸ்டிக் பண்ணாமலே ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்டோன் செயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னாடியே நம்ம கட் பண்ணி யூஸ் பண்ணாமல் ஸோ எங்கே வந்து நம்ம டிசைன் கம்ப்ளீட் பண்ணுறோமோ அதுக்கு ஒரு 2 ஸ்டோன் வந்து நம்ம வரும்போது வேணால் கட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கட் பண்ண தேவையில்லை. ஸோ ஸ்டோன் செயினுக்கு அடுத்த லைனாக பார்த்திங்க அப்படின்னா திரும்ப சுகர் பீட்ஸ் வந்து 2 பீட்ஸாக லோட் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ சுகர் பீட்ஸ்க்கு அடுத்த லைனாக பார்த்திங்க அப்படின்னா திரும்பவும் வந்து நம்ம முன்னாடி ஸ்டார்ட் பண்ண ஆன்டிக் பீட் அண்ட் சுகர் பீட் ஆல்டர்னேட் பீடாக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃப்ரேம் ஒயிட் ஸ்டோன் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஒயிட் ஸ்டோனில் வந்து நான் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் மார்க் பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ட்ரை ஆகணும். ஸோ ஒன்ஸ் ட்ரை ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீட்ஸ்னால நம்ம அவுட்லைன் கொடுக்க போகிறோம்.
ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா 2 சுகர் பீட்ஸாக லோட் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஷேப்பில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். ஸோ எவ்வளோ பீட்ஸ் நமக்கு தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு டைட் பண்ணுறதுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்த ஸ்டோனுக்கு நம்ம போகலாம். ஸோ இந்த ப்ளவுஸ்க்கான டிசைனிங் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் அடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.